வணக்கம் நண்பர்களே. இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வீர யுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில பரம்பு வீரர்கள் ஓங்கலத்தை பயன்படுத்தி எதிரிகளை தாக்குனாங்க. அந்த நேரத்துல நீல் சங்கு ஒலிக்குது. அதை கேட்ட கருங்கைவாணன் அங்க வேகமா போறான். அவன் வந்து நிற்கும் போது இரவாதனின் தலைமையிலான வீரர்கள் எதிரியின் குதிரைப்படை எல்லையை தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓங்கலத்தின் வேலையும் முடியும் தருவாயில இருந்தது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பகுதி 95. இரண்டாம் நாளின் பிற்பகல் போர்ல வேந்தர்களோட குதிரைப்படையை நிலைகுலைய செய்தது பரம்பு படை. நேரமாக ஆக குதிரைகள் முற்றிலுமா செயலிழக்க தொடங்குது. ஒரு கட்டத்துக்கு பின்னால உருமன் கொடி முழு பாதுகாப்பை வேண்டி நிக்கிறான். செயல் இழந்து நிக்கிற குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தா மட்டுமே அதை காப்பாற்ற முடியும். அதனால இரண்டாம் நிலையில நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவை உள்ளிறங்க உத்தரவிடுறான். பெரும் எண்ணிக்கையில் இரண்டாம் நிலை படை வீரர்கள் உள்ளிறங்குறாங்க. குதிரைப்படையை காக்க அவனுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. போர் தொடங்கிய இரண்டாம் நாளே வேந்தர் படை கொஞ்சம் திணறது வெளிப்படையா தெரியுது. இரண்டாம் நிலை படை இறங்கின உடனே பரம்பு வீரர்கள் பின் நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில பேரிழப்ப உருவாக்குறது தான் அன்றைய தாக்குதலோட இலக்கு. அது வெற்றிகரமா முடிக்கப்பட்டுருச்சு. திசைவேளரின் கை உயர்வு தட்டியங்காடெல்லாம் முரசா ஒலிக்க செய்தது. இரண்டாம் நாள் போரு முடிவுக்கு வந்துருச்சு. வீரர்கள் பாசறைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நாகக்கரட்டில் இருந்த கபிலரை அழைச்சிட்டு வர சொல்லி திசைவேளரோட மாணவன் வங்கைமான் வந்திருந்தான். தன்னை ஏன் அழைச்சிட்டு வர சொல்றாரு திசைவேளர் அப்படின்னு கபிலருக்கு விளங்கல. வழக்கம் போல வாரிக்கையனும் கபிலரும் புறப்படுறாங்க. நாழிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரணின் அடிவாரத்துல பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்க அங்கேயே திசைவேளர் இருந்தாரு. போர் விதிகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோல் சொல்லி போர்க்களம் விட்டு அகலக்கூடாது அப்படின்றது மரபு. கபிலர் வாரிக்கையனோட அந்த இடம் வந்தபோது கருங்கைவாணனுடன் பெரும் கூட்டம் அங்க நின்னுட்டு இருந்துச்சு. குதிரைப்படை தளபதி உருமன் கொடியும் அமைச்சர்கள் ஆதிநந்தி நாகரையர் எல்லாரும் கூட இருந்தாங்க. பரம்பு வீரர்கள் தங்களின் ஆயுதத்தில் நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க செய்து விட்டனர் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை கேட்டபோது அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு கபிலர். நேற்றிரவு முடியனும் வாரிக்கையனும் தன்னை குறிப்பிட்டு பேசியது இதை பற்றித்தானா அப்படின்னு யோசிக்கிறாரு. வாரிக்கையன் இதை எதிர்பார்த்துதான் வந்திருந்தாரு. எந்த ஓர் ஆயுதம் காயங்களின் தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குகிறதோ அந்த ஆயுதம் ஐயத்துக்குரியது. இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கியுள்ளன. ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளன. எனவே இந்த ஆயுதங்கள் நஞ்சு பூசப்பட்டவை அப்படின்னு வாதிடுறா உருமன் கொடி. வாரிக்கையன் வெற்றிலைய மென்னுக்கிட்டே சொன்னார். பரம்பு அளித்த வாக்கை மீறாது. விலங்குகளின் நஞ்சோ தாதுக்களின் நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை நாங்கள் மீறவில்லை. அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சிறு காயங்கள் தான் உருவாகியுள்ளன. சிறு காயங்களால் எப்படி குதிரையை செயலிழக்க செய்ய முடியும்? அதுக்கு அம்புகளின் தன்மைதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு வாரிக்கையன். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நஞ்சூரிய அம்பை நீங்கள் பயன்படுத்தியுள்ளீர்கள் அப்படின்றான் ஆதிநந்தி. தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்கையன் கேட்கிறாரு. நஞ்சென்றால் என்ன? ஆதிநந்தி ஒரு கணம் திகைக்கிறான். அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதிலிருந்து தப்பித்து வெளியே வருவார் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கொஞ்சம் யோசிக்கிறான். அதுவரை அமைதியாக இருந்த திசைவேளர் இப்ப சொல்றாரு. எண்ணிலடங்கா குதிரைகள் செயலிழந்து கிடக்கின்றன. நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கிறீர்கள். திசைவேளரின் கூற்று கபிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தது. ஆனால் வாரிக்கையன் அதை பொருட்படுத்தவே இல்லை. வெற்றிலைய மென்னுக்கிட்டே அவரை பார்த்து கேட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், நஞ்சென்றால் என்ன? கேள்வியின் வழியே எதிர்நிலையில் பயணிக்க நினைக்கிறீர்கள். அது நஞ்சுதான் என்பதற்கு செயலற்று கிடக்கும் குதிரைகளே சான்று. அது நஞ்சல்ல என்பதற்கு நீங்கள் அளிக்கும் சான்று என்ன? வாரிகையன் திசைவேளரை சொற்களால் மடக்க நினைக்கவில்லை. சொல்லி புரிய வைக்கவே நினைத்தார். எந்த அம்பு தைத்து குதிரைகள் செயல் இழந்து கிடப்பதாக சொல்கிறார்களோ அதே அம்பால் ஒரு மனிதனை தாக்குவோம். அவன் செயல் இழந்தால் அது நஞ்சென்று ஏற்கிறேன். யாரும் எதிர்பாராத பதிலா இருந்துச்சு.
எதிர் திசையில நிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. வாரிக்கையன் திசைவேழரை பார்த்து மேலும் சொல்றாரு. நஞ்சென்பது உயிர்களுக்கு பொதுவானது, பாகுபாடற்றது. குதிரைகள் செயலிழந்து கிடப்பதன் காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம். சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானம் ஆகாததைப் போலத்தான் இதுவும். இதற்கெல்லாம் மேலாக ஒன்று சொல்கிறேன். அது நஞ்சன்று என்பதற்கு சான்று எந்த குதிரையும் சாகவில்லை என்பதுதான். இப்போ குலசேகர பாண்டியனின் கூடாரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இரவு குலசேகர பாண்டியனின் கூடாரத்துல அதிகமா பேச்சில்ல. பரம்பு வீரர்கள் நஞ்சை பயன்படுத்தித்தான் குதிரைகளை செயலிழக்க செஞ்சாங்க அப்படின்றத மெய்ப்பிக்க முடியல. வாரிக்கையன் முன்வைத்த கூற்றை திசைவேளர் ஏத்துக்கிட்டாரு. தட்டியங்காட்டு நிலமெல்லாம் விழுந்து கிடக்கிற எண்ணிலடங்கா குதிரைகளை அவற்றுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்க பெரும் முயற்சி நடந்துகிட்டு இருந்தது. இரவுக்குள் அனைத்தையும் செய்துவிட முடியுமா அப்படின்னு கூட தெரியல. ஆனாலும் கடும் முயற்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. பேரரசர்களின் கூடாரத்திலிருந்து கருங்கைவாணன் வெளியே வந்தான். மறுநாளைய போருக்கான திட்டமிடல் வேகமா முடிஞ்சிருச்சு. தன்னோட கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த கருங்கைவாணனால தூங்கவே முடியல. ரொம்ப நேரமா விழிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையை விட்டு அவனோட கண்கள் அகலவே இல்லை. அப்போ வெளியே ஏதோ ஓசை கேட்கறது போல இருந்தது. என்னன்னு திரும்புறதுக்குள்ள உள்நுழைந்த வீரன் ஒருத்தர் சொல்றான், பேரரசர் வருகிறார். குலசேகர பாண்டியன் உள்ளே நுழைகிறாரு. நள்ளிரவுல தனது கூடாரத்துக்குள்ள வந்த பேரரசரை வணங்கி வரவேற்கிறான் கருங்கைவாணன். அவனுக்கு முன்னால இருந்த வட்ட பலகையில பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் மெய்க்கவசம் ஒன்றும், வாள் ஒன்றும், ஓங்கல அம்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றையும் தான் அவன் உத்து பார்த்தபடி இருந்தான். காரணம் கேட்ட பேரரசர் கிட்ட மூன்றை பத்தியும் விளக்குறான் கருங்கைவாணன். நான் இன்று எனது வாளால் அந்த கிழவனை தாக்கினேன். இரும்பாலான கேடயமே என்றாலும் அந்த தாக்குதலின் வேகத்தில் நெளிந்து அவனது எலும்புகளை நொறுக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவனது மெய்க்கவசம் எனது வாளின் முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை காத்துள்ளது. எடை குறைவான ஆனால் இரும்பை விட வலிமையான கவசத்தை பூண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கிறான். இதோ இந்த சாதாரண மரக்குச்சியினால் ஆன அம்பு நிகரற்ற ஆற்றல் கொண்ட நமது குதிரைப்படையை செயலிழக்கச் செய்யும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வட்டப்பலகையில இருந்த வாளை கையில் எடுக்கிறான் கருங்கைவாணன். இது அவர்கள் பயன்படுத்தும் வாளா அப்படின்னு கேட்கிறாரு குலசேகர பாண்டியன். இல்லை பேரரசே, சாகலைவன் பயன்படுத்திய வாள். போர்க்களத்தில் எதிரியோடு போரிடும் போது இரு வாட்களின் மோதலில் சில இடங்களில் முனை மழுங்கும். ஆனால் இந்த வாளின் முனையை பாருங்கள், ஆங்காங்கே வெட்டுப்பட்டுள்ளது. ஒரு வாள் இன்னொரு வாளின் முனையை வெட்டி இறங்குமா என்ன? அவர்களது வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொண்டதன்று. அதை விட கூர்மையான ஏதோ ஒன்றை அவர்கள் தமது வாளின் முனைக்கு பயன்படுத்துகின்றனர் பேரரசே அப்படின்னு சொல்றான். கேட்டுக்கிட்டு இருந்த குலசேகர பாண்டியன், என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல வழக்கமான போர் முறைகளால் இவர்களை வீழ்த்த நினைப்பது நமக்கு பெருஞ்சேதத்தை உருவாக்கும். எனவே வரைமுறையற்ற தாக்குதலால் அவர்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றான். விதிகளை கைவிடுவது பற்றியே நீ சிந்திக்கிறாய், விதிகளை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி நீ சிந்திக்க மறுக்கிறாய். பேரரசரோட குற்றச்சாட்டு கருங்கைவாணனுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ரொம்ப நேரம் யோசனைக்கு பின்னால தன்னோட புதிய திட்டத்தை விளக்குறான் கருங்கைவாணன். வகுத்து கொண்ட விதிகளின் வழியே எதிரியை சிக்க வைக்கிற புதிய திட்டம் இது. குலசேகர பாண்டியனும் இதுக்கு ஒப்புதல் தராரு. பாரி இல்லாத போர்க்களத்தின் கடைசி நாள் நாளைதான். நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குடி ஆசானையும் குடி முடியனையும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது அப்படின்னு முழங்குறான் கருங்கைவாணன். கருங்கைவாணன் அவனோட திட்டத்தை பேரரசருக்கு சொல்லிட்டு இருக்கும் போது வேங்கை மரத்தின் அடிவாரத்துல கூடியிருந்த பரம்பு வீரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேங்கை மரத்தின் அடிவார திட்டில் கூடியவர்களும் திட்டமிடலை முடித்து கொண்டு எழுந்தாங்க. பாரி 7வது குகை நோக்கி நடக்கிறான். இன்றிரவு குகைக்காவல் கூழையன். அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குகை நோக்கி நடந்து போறான். மத்தவங்க எல்லாரும் அவங்க தங்குற இடம் நோக்கி போக தொடங்குறாங்க. முடியன் மட்டும் வேங்கை மரத்திட்டிலேயே உட்கார்ந்திருந்தான். பரம்பு படை முழுமையையும் கொண்டு செலுத்தும் ஆற்றல் கொண்டவன் முகத்துல கொஞ்சம் கவலையின் கீற்று ஓடிட்டு இருந்தது. உணவருந்திய பிறகு மீண்டும் அவன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு வாரிக்கையன். உனது கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு வாரிக்கையன். கொஞ்சம் தயங்குறான் முடியன்.
ஆனாலும் வாரிக்கையன் கிட்ட பகிர்ந்து கொள்றதுல தவறில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சொல்றான். 3 காரணங்கள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. சரி, 3 காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கிறாரு வாரிக்கையன். முடியன் சொல்றான். நாம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதவாறு சிக்கலை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம். எதை சொல்கிறாய்? காற்றும் காற்றியும் வீசுவதற்கு ஏற்பவே நாம் திட்டமிட வேண்டியுள்ளது. ஒருவேளை காற்றும் காற்றியும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மாற்று திட்டமும் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறது. இருக்கிறது. ஆனால் எதை எப்போது செய்யப் போகிறோம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த குழப்பத்துடனே போர்க்களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க முடியாது. எதிர்பாராத நேரத்தில் பாதிப்புகள் அதிகமாகிவிடக்கூடும். முடியன் சொல்றதும் சரியான காரணமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்ச வாரிக்கையன், சரி, 2வது காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் மகன் இரவாதன் அப்படின்றான். போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகிறான். அவன் குறித்து கவலைப்பட என்ன இருக்கிறது? அவன் வெளிப்படுத்தும் வீரம்தான் எனக்கு கவலை அளிக்கிறது. புரியும்படி சொல். அவன் தாக்குதலை, போரை நிகழ்த்துவதில் நிகரற்றவனாக இருக்கிறான். அந்த அவசரத்தில் மற்றவரின் மீதான கவனத்தை தவற விடுகிறான். உதிரன் எதிரிகளின் படையை நடுவில் பிளந்து உள்ளிறங்குகிறான். தாக்கும் வேகத்திலும் தற்காக்கும் உத்தியிலும் சிறந்தவனாக விளங்குவதால் அவனால் அதை செய்ய முடிகிறது. ஆனால் இரவாதன் சூழலை கவனிப்பதில் தவறிழைக்கிறான். அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல். புரிந்துதான் அவனை தாக்கும் உத்திக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். ஆனால் எதிரிகள் வேறு மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான். நீ இன்னொன்றை கவனிக்க தவறுகிறாய். இளைஞர்கள் தங்களின் அவசரத்தால் ஏற்படுத்தும் இழப்பை ஆவேசமிக்க தாக்குதலால் பல மடங்கு சரிக்கட்டி விடுவார்கள். எனவே நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே. 3வது என்னவென்று சொல். வாரிக்கையன் சொல்றத முழுமையா ஏத்துக்க முடியல. தயக்கத்தோடைய 3வது காரணத்தை சொல்றாரு. தேக்கன் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். எதிரி படை தளபதி வீசிய வாளொன்று அவரது நெஞ்செலும்பை கடுமையாக பாதித்துள்ளது. ஆனாலும் நாளைக்கும் போர்க்களம் புகுவேன் என்று சொல்கிறார். சற்று ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கேட்க மறுக்கிறார் அப்படின்றான். நான் அவனிடம் பேசி சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்கிறேன். நீங்கள் சொன்னாலும் தேக்கன் ஏற்க மாட்டார். ஏன்? குடியாசானோ குடிமுடியனோ போர்க்களத்தில் இல்லை என்றால் பாரி போர்க்களம் புகுந்து விடுவான். எக்காரணம் கொண்டும் பாரி பரம்பின் எல்லை தாண்டி போர்க்களம் நோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது என்பதால் அவர் ஓய்வெடுக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார் அப்படின்னு சொல்றான். நான் முடிவெடுத்து விட்டேன். நாளை மிக முக்கியமான நாள். எதிரிகளின் குதிரைப்படை பேரழிவை சந்தித்துள்ளது. எனவே தற்காப்பு போருக்கான உத்தியைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்நிலையில் நான் முன்னேறி தாக்கப் போகிறேன். பரம்பின் மொத்த படையும் முன்னேறி தாக்குவதை நாளை தான் அவர்கள் முதன்முறையாக எதிர்கொள்ளப் போகின்றனர். ஏறக்குறைய அவர்களின் அனைத்து படைகளையும் முற்பகலிலேயே நிலைத்தடுமாற செய்துவிடலாம். எதிரிகளின் முழு கவனமும் என் மீதுதான் இருக்கும். நான் இடது ஓரத்திலிருந்து தாக்கி முன்னேறுவேன். உதிரனோ தனது வலிமை மிகுந்த விற்படை கொண்டு நடுவில் தாக்கி முன்னகர்வான். இந்த நேரத்தில் இரவாதனின் தலைமையிலான சூலூர் வீரர்களின் படை ஓங்கலத்தையும் பகழி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளின் அணிவகுப்பை பிளந்து கொண்டு மூஞ்சல் நோக்கி நகர்வார்கள். மூஞ்சலை கண்ணில் பார்க்கும் தொலைவை அடைந்துவிட்டால் போதும். அதன் பிறகு நம் வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவார்கள். உள்ளுக்குள் இருக்கும் நீலனை மீட்கும் எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மாவீரனாக மாற்றிவிடும். இந்த தாக்குதல் நடக்கும் போது இறுதி வரிசையில் தேக்கன் நிற்பான். அவனை இனி வாள் ஏந்த விடமாட்டேன். அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான் முடியன். பொழுது விடிஞ்சிருச்சு. கதிரவன் மேலெழுந்த 5ஆம் நாழிகையில திசைவேளர் கைகளை உயர்த்துறாரு. 3ஆம் நாள் போர் தொடங்குது. போர்க்களத்தின் தன்மை இப்போ இருபக்க படைகளுக்கும் கொஞ்சம் பழகி இருந்தது. வேந்தர் படை வழக்கம் போல அலை அலையாய் முன்னகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கிருச்சு. வழக்கத்துக்கு மாறாக தொடக்கம் முதலே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்கினாங்க. போர் தொடங்கின நிமிஷத்திலேயே எதிரிகளோட தாக்குதலில் இருந்த ஆவேசத்தை கருங்கைவாணனால உணர முடிஞ்சது. வழக்கம் போல் நடுப்பகல் வரை கொஞ்சம் நிதானம் கொண்டு தாக்குறவங்க நடுப்பகலில் நாகக்கரட்டிலிருந்து ஊதப்படும் காரிக்கொம்பின் ஓசை கேட்ட பின்னாலதான் தாக்குதலை வேகப்படுத்துவாங்க. உத்திகளையும் மாத்துவாங்க. அடுத்த ஓசை கேட்கும்போது முழுமை கொண்ட வேகத்தோடு தாக்குவாங்க. இதை கணித்துத்தான் கருங்கைவாணன் இன்றைய உத்தியை தீர்மானிச்சிருந்தான். ஆனால் பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோடு முன்னகர்றது தெரியுது.
மயூர் கிழாரின் மேல பரம்பு தளபதிகள் எவ்வளவு கோவத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு கருங்கைவாணன் முழுமையா தெரிஞ்சே அந்த திட்டத்தை வகுத்திருந்தான். நடுப்பகல் வரை வழக்கமான தாக்குதல் போரை நடத்தினோம். நடுப்பகல்ல மலை மேலிருந்து காரி கொம்போசை கேட்கும்போது பின்களத்திலிருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவான். அந்த நேரத்துல மயூர் கிழாரின் தேர் அவனோட கண்ணுல படணும். முடியன் மயூர் கிழாரை தாக்க அவனை நோக்கி போவான். மயூர் கிழார் படையின் வலதுபுற ஓரத்தின் வழியா முடியனை பின்னோக்கி இழுத்துச் செல்லணும். படை அணியின் ஓரப்பகுதி வழியா முடியனை எவ்வளவு தொலைவு பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு இழுத்துட்டு போகணும். மயூர் கிழாரை வீழ்த்தும் வெறி கொண்டு முன்னகரும் முடியன வேந்தர் படை தளபதிகளான சூலக்கையனும் நகரி வீரனும் பின்தொடரணும். பொருத்தமான இடத்துல படையணியின் சுழலுக்குள் சிக்க வைத்து அவனை வீழ்த்தணும். முடியன் தங்களோட படையணிக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கும் போது கருங்கைவாணன் தேக்கனை நோக்கி முன்னகர்வான். மற்ற தளபதிகள் எதிரிகளை வேறு திசையில் முன்னேற விடாம தடுக்கும் பணியை செய்வாங்க. இதுதான் வேந்தர் படையோட இன்னைக்கு திட்டம். நேற்றைய போர்ல வேந்தர்களின் குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகி இருந்த நிலையில இன்று மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடலோடு பரம்பு படை இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு கூவல் குடியினரின் மூலம் வழங்கப்படும் உத்தரவு வழக்கம் போல இருக்காது. காரி கொம்பின் ஓசை வெவ்வேறு பொழுதுகளில் தேவையறிந்து ஊதப்படும். போர் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே முடியனோட தேர் பின்புறம் இருந்து படையின் நடுப்பகுதியை நோக்கி வரத் தொடங்குது. வழக்கம் போல குளவன் திட்டின் மேல் நின்னுட்டு இருந்த பாரி போர்க்களத்தின் தன்மையை உத்து கவனிச்சிட்டு இருந்தான். 3ஆம் நாள் போரில் கூட தான் களம் புகுவதை பாரி ஏன் மறுக்கிறான் அப்படின்றது காலம்பனுக்கு புரியல. திரையர் குலம் இனி சிறிய இழப்பை கூட சந்திக்க கூடாது அப்படின்றத பாரி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருந்தும் கொற்றனை பலி கொடுக்க நேர்ந்ததை பாரியால தாங்கிக்கவே முடியல. தான் போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களம் புகக்கூடாது அப்படின்னு பாரி நினைக்கிறான். பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல சின்னதா ஏதோ ஓசை கேட்டு திரும்புறான் பாரி. அது இகிழிக்கிழவனின் ஓசை. விளக்கின் சுடர் மெல்ல அசையத் தொடங்குது. பாரி வியப்போட இகிழிக்கிழவனை பாக்குறான். அவனோ கைகளை தூக்கி கூவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்துட்டு இருந்தான். 2 நாட்களாக எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காம சற்றும் எதிர்பாராத நேரத்துல கொம்மனும் கொம்மியும் உதவ போறது வியப்ப தந்தது. பாரியின் மனத்தில் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்க விளக்கின் சுடர் சட்டென சாய்ந்தது. இகிழிக்கிழவன் கையை அசைக்க மலை எங்குமிருந்து கூவல் குடியினரின் பீரிட்ட ஓசை இடைவெளி இல்லாம வெளிவந்தது. பரம்பின் குதிரைப்படை வீரர்களோ வாட்படை வீரர்களோ இந்த நிமிஷத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்லூரி அம்புகளை எடுத்து எய்யறதுக்குள்ள காற்று அவங்கள கடந்து போயிருச்சு. ஆனால் உதிரனோட தலைமையிலான விற்படை வீரர்களோ ஓசையை கேட்ட கணத்துல காற்றின் முகப்போடு அம்பை எய்தாங்க. 6 அம்புகளை கொண்டது ஒரு கொத்து. ஒவ்வொரு வீரனுக்கும் 3 கொத்துகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கண் இமைக்கும் நேரத்துல முதல் கொத்தை எடுத்து நாணில் பொருத்தி முழு விசையோடு எய்தது வில்படை. மேற்கு மலை கணவாயின் பின்புறத்திலிருந்து கொம்மன் ஊத வீறு கொண்ட காற்று தட்டியங்காட்டு நிலத்தை நோக்கி வலது புறமாக சீவி கொண்டு இறங்குது. இன்னில் அடங்காத அம்புகள் காற்றின் முன்முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அப்பால சீறி போயிட்டு இருந்தது அம்புகள். மலை மேலிருந்து கொம்போசை கேட்ட நிமிஷத்திலேயே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகிறான் கருங்கைவாணன். வழக்கமான ஓசையாக அது இல்ல. வழக்கமான நேரத்திலும் ஊதப்படல. இது என்ன புது வகையா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சிறு புல்லின் கனம் கொண்ட எண்ணிலடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேல எங்கோ பறந்து போயிட்டு இருந்தது. என்ன இது அப்படின்னு கருங்கைவாணனுக்கு ஒண்ணுமே புரியல. தேக்கனை நோக்கி முன்னேறி போயிட்டு இருந்தவன் கொஞ்சம் குழப்பத்துக்கு உள்ளாகி அப்படியே நிக்கிறான். பாய்ந்து போற எண்ணிலடங்காத அம்புகள் எங்கே போகுது அப்படின்னு தலையை பின்புறமாக திருப்பி பாக்குறான். வெகு தொலைவுக்கு அப்பால போயிட்டு இருந்துச்சு. வீசிய காற்றின் எதிர்ப்புறமா வேந்தர் படை நின்னுட்டு இருந்தது. குறு மணல் தூசிகளை அள்ளி எறிந்தபடி காற்று போயிட்டு இருந்துச்சு. வேந்தர் படை வீரர்கள் கண்களை கசக்கி கொண்டிருந்தாங்க. பரம்பு வீரர்களை பொறுத்தவரை காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன்னகர்ந்தது. இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்வில் முதன்முறையாக பார்த்த கருங்கைவாணனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்களை கசக்கிட்டு திரும்புறான். எதிர் திசையில பரம்பு வீரர்கள் தங்களோட வெறியாட்டத்தை தொடங்குறாங்க. கருங்கைவாணன் சட்டென விழிப்படைந்து பேரிகையை முழங்கச் சொல்லி தன் வீரர்களை எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்துறான். பரம்பு வீரர்களோ
அவ்வளவு தொலைவு செல்லும் அம்பை எய்த மறுகணமே வழக்கம் போல தாக்குதலை தொடங்குறாங்க. எய்யப்பட்ட கல்லுழி அம்பினால் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னு எய்த யாருக்குமே தெரியாது. அது கண்ணுக்கு அப்பால் எங்கோ போயிட்டு இருந்தது. குளவன் திட்டுல இருந்த பாரி பார்த்துக்கிட்டு இருந்தான். பரம்பு வீரர்கள் எய்யப்பட்ட அம்புகள் 3ஆம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையின் பிற்பாதியில போய் இறங்குது. 3ஆம் நிலை படையின் சரிபாதி வீரர்களின் மீது சுருள் அம்புகள் இறங்குது. போர் நடந்துகிட்டு இருந்த முற்பகுதியை 3ஆம் நிலை படையினர் கண் கொண்டே பார்க்க முடியல. அது எங்கோ நடந்துகிட்டு இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆயத்த நிலையில நிக்கணும், அவ்வளவுதான். எந்த தொடர்பும் இல்லாம காற்றின் வழியே வானெங்கும் இருந்து பறந்து வந்த வைக்கோல் அளவே கனம் கொண்ட அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரன்னு இறங்குது. பறந்து போன அம்புகள் எங்கே இறங்கின அப்படின்றது முன்களத்துல நின்னுட்டு இருந்த கருங்கை வாணனுக்கு தெரியல. இந்த தாக்குதல் என்ன அப்படின்றதும் அவனுக்கு புரியல. ஏதோ நடக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சது. இந்த நிலையில தான் முடியனோட தேர் நடுக்களம் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. முன் வகுத்த திட்டப்படி அந்த தேரின் பார்வையில படும்படி மையூர் கிழார களத்துக்குள்ள வர சொல்லும் மறைக்குறிப்பு அனுப்பப்பட்டது. தேரில் முன்னகர்ந்து போயிட்டு இருந்த முடியனோட எண்ணமெல்லாம் கல்லூரி வேர் எந்த இடம் கீழிறங்கி இருக்கக்கூடும் அப்படின்றத கணிக்கிறதுல தான் இருந்தது. எப்படி இருந்தாலும் கல்லூரி அம்புகள் தைச்ச உடனே அவங்களோட பாதிப்பு தெரியாது. பிடுங்க முடியாமல் தவிக்கும் போதும் தசையோடு பிச்சுக்கிட்டு அம்புகள் வெளிவரும் போதும் தான் பாதிப்பை உணரத் தொடங்குவாங்க. அவங்களோட மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுகளுக்குள் முழு முற்றாக கலையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏந்திய வில்லோட மையூர் கிழார் போயிட்டு இருந்த தேர் தெரியுது. இத்தனை நாட்களாக போர்க்களத்துல முடியன் எவனை தேடினானோ அவன் இப்போ கண்ணுல படுறான். தேரோட்டும் வளவனை பார்த்து அந்த தேரை பின்தொடர் அப்படின்னு சொல்றான். ஆனா அடுத்த நிமிஷமே அவனோட எண்ணம் வேறா இருந்துச்சு. களத்தின் சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கியுள்ள போது நான் மூஞ்சலை நோக்கி போறதுதான் சரியான முடிவு அப்படின்னு தோணுது. ஆனாலும் மையூர் கிழாரை விட்டு வைக்கிறது சரியில்லை அப்படின்னும் தோணுது. தேரோ மையூர் கிழாரை நோக்கி போயிட்டு இருந்தது. முடியனின் சிந்தனை முடிவெடுக்க முடியாம தடுமாறுது. ஏறக்குறைய இதே குழப்பத்தை சந்திச்சிருந்தான் கருங்கைவாணன். இத்தனை ஆயிரம் அம்புகள் காத்துல எப்படி இவ்வளவு தூரம் பறந்து வருது? அந்த அம்புகள் எல்லாம் எங்க போய் இறங்குது? எங்க போய் இறங்கி இருந்தாலும் பல காத தொலைவுக்கு நிக்கிற நம்ம படை வீரர்களின் மீது தானே இறங்கியிருக்கும். பாக்குறதுக்கு மிகவும் சிறுத்த அம்புகளால பெரிய பாதிப்பு எதுவும் நிகழ்ந்திருக்காது. நாம் திட்டமிட்டபடி மையூர் கிழார நோக்கி முடியனோட தேர் போக தொடங்கிருச்சு. இனி நாம் பொறுத்திருக்க வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தேக்கனை நோக்கி பரம்பு படைக்குள்ள புகுந்து உள்நுழைய தொடங்குறான் கருங்கைவாணன். போர்க்களத்துல தளபதிகளால முழுமுற்றான தெளிவோட இயங்க முடியாது. தளபதிகள் குழப்பத்துக்குள் சிக்கி சிக்கி மேல்பவர்களாகத்தான் இருப்பாங்க. கருங்கைவாணன் குழப்பத்துக்குள்ளிருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புறப்பட்ட போது மையூர் கிழாரை நோக்கி போயிட்டு இருந்த முடியன் தேர கொஞ்சம் நிறுத்துறான். தொலைவில் குதிரையில் இருந்தபடி போரிட்டு கொண்டிருந்த வேட்டூர் பழையனை தன்னோட தேர்ல ஏறச் சொல்லி மையூர் கிழாரை கொன்றழைக்க உத்தரவிட்டு அவனது குதிரையில ஏறி இரவாதனை நோக்கி புறப்படுறான் முடியன். பொழுதாகிக்கிட்டு இருந்துச்சு. வேந்தர் படையின் 3ஆம் நிலையில நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லூரி அம்பை உருவி எடுக்க முடியாம திணறிய போதுதான் ஆபத்தின் அளவு புரியத் தொடங்குது. கூச்சலும் குழப்பமும் மேலேறி வரத் தொடங்கிய போது முடியன் குதிரை படையோடு இணைந்து மூஞ்சலை நோக்கி முன்னகரத் தொடங்குறான். முன் திட்டப்படி தன்னை தொடர்ந்து வரும் தேரை படையின் வலது புற ஓரமாகவே உள்ளிழுத்து போயிட்டு இருந்தாரு மையூர் கிழார். தளபதிகள் துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறிவைத்து தங்களோட தேரை விரைவுபடுத்துறாங்க. திட்டமிட்டபடி பரம்பு படையின் பின்பகுதியை நோக்கி வேகமா போறான் கருங்கைவாணன். எதிரிகளின் படையை விலக்கி முன்னகரும் புத்தியில அவனது படை இணையற்ற அனுபவம் கொண்டது. வேகமா முன்னகர்ந்து வந்த கருங்கைவாணனோட கண்களுக்கு வெகு தொலைவில் வாளூன்றி நிற்கும் தேக்கன் தனித்து தெரிந்தான். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.